அக்காவையும் மாமாவையும் வேலைக்கு சேர்த்தது பெரிய விஷயம் இல்ல. இதுல ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இதுக்கு ஆண்டாள் பாட்டியும் வேற வழியே இல்லாம சம்மதிச்சிட்டாங்க. இப்போ ஆண்டாள் பாட்டியோட சொத்துல சித்து மாமாவுக்கும் முறைப்படி சரி பாதி உரிமை கிடைச்சிருக்கு. சூப்பர்க்கா. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை நிலா. நானும் எதிர்பார்க்கவே இல்லை நிலா. கடவுளே, அப்படின்னா என்னோட 2 சம்பந்தங்களுமே கோடீஸ்வரங்களா? அப்போ என்னோட 2 மாப்பிள்ளைங்களுமே கோடீஸ்வரங்க தானா? அப்படின்னா உன்னோட உண்மையான பாசம் எல்லாம் உன்னோட பொண்ணுங்க கிட்ட இல்ல, பணத்து மேலதான் இருக்கு, அப்படிதானே? ஏய், நான் சும்மா கிண்டலுக்கு தான் சொன்னேன் லட்சுமி. அதுக்கே நீ இப்படி அழற? இல்ல இல்லைங்க, நம்ம வீட்டுல நீங்க எல்லாருமே ரொம்ப நாளா என்ன இப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே நான் பணத்தாசை பிடிச்சவ இல்லைங்க. நான் பிறந்த குடும்பமும் ஒண்ணும் இல்லாத குடும்பம். வாக்கப்பட்டு வந்த இடமும் கிட்டத்தட்ட அப்படித்தானே. நான் ஆசைப்பட்ட எதையுமே அனுபவிச்சதே இல்லைங்க. இழுத்துக்கோ பிடிச்சுக்கோ தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு வாழ்க்கை என் பிள்ளைங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது. அதுங்களாவது ஒரு நல்ல வசதியான குடும்பத்துல வாக்கப்பட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேங்க. ஏங்க, இது தப்பா? சரி சரி, அழாத, விடு விடு விடு. இல்லைங்க, என்ன மாதிரி வாழ்க்கையில ஆசைப்பட்ட எதுவுமே கிடைக்காத எல்லா அம்மாக்காரியுமே தன் பொண்ணுங்க வாழ்க்கைய பத்தி இப்படிதாங்க யோசிப்பாங்க. சாரி லட்சுமி, அது இத்தனை நாளா நான் உன்னோட உணர்வை உன் இடத்துல இருந்து யோசிக்காம விட்டுட்டேன். தப்பா எடுத்துக்காத ப்ளீஸ். என்னங்க நீங்க? சரி சரி, எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் திருமண கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அம்மா, என்னம்மா திடீர்னு இவ்ளோ எமோஷனல் ஆயிட்ட? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. என் பொண்ணுங்களை நினைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இப்படி ஆயிடுது. என்ன பண்றது? நிலா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிடி. பாரு, நீ அந்த வீட்டுல கால் எடுத்து வச்ச நேரம் உன் அக்கா வாழ்க்கையும் வசந்தமாயிடுச்சு பாத்தியா? என் மனசுக்கு இப்பதாண்டி நிம்மதியா இருக்கு. நீ அதிர்ஷ்டக்காரிடி. இங்க பாரு, உங்க 2 பேர் மாதிரியே நம்ம பூர்ணி குட்டிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கீங்க. அப்பதாண்டி நானும் அப்பாவும் சந்தோஷமா இருப்போம். அதெல்லாம் நல்லபடியா நடக்குமா, அழாத. என்ன அத்தை, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? வாங்க அத்தை, நம்ம வீட்டுக்கு போலாம். எதுமா நம்ம வீடு? நம்ம வீடு இதுதானே. அம்மா, இது வாடகை வீடுமா. நம்ம வீடுன்றது தென்றல் சொன்ன மாதிரி ஆண்டாள் பாட்டி இருக்கிற வீடுதான். தென்றலுக்கு தான் விஷயம் புரியலன்னா உனக்குமா? நாம தான் மொத்தமா உன் பாட்டியோட சகவாசமே வேண்டான்னு மொத்தமா ஒதுங்கி இருக்கோமே. அத்தை, நாம அவங்க வீட்டுக்கு போய் தங்கணுங்கிறது காசு பணத்துக்காகவும் இல்ல, அவங்களோட சொத்துக்காகவும் இல்ல. அவங்களோட சொத்துல உங்க பையனுக்கும் சரி பங்கு இருக்குங்கிறத ஆண்டாள் பாட்டிக்கு புரிய வைக்கணும். அத புரிய வச்சாதான் அவங்க நம்ம கிட்ட தேவையில்லாம வாலாட்ட மாட்டாங்க. அதுக்காக தான் சொல்றேன் அத்தை. நீ சொல்றதெல்லாம் புரியுது. இருந்தாலும் எதுக்கு அங்க போய் தங்கிக்கிட்டு? நமக்கு என்ன வீடா இல்ல? இது வாடகை வீடா இருந்தாலும் ஊர்ல நமக்கு சொந்த வீடு இருக்கதானே செய்யுது. அதனால வேணாம் தென்றல். நீங்க அன்னைக்கு ஆகாஷை தேடி ஆபீஸ்க்கு போனப்பவே என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா
கண்டிப்பா நான் வேணாம் தான் சொல்லிருப்பேன். ஆனா நீங்க 2 பேரும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னீங்க. இப்ப என்னடானா அங்க போய் தங்கலான்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ என் மாமியார் வீட்டுக்கு போய் எதுக்கு தங்கணும்? எதுக்கு திரும்ப உரிமையை மீட்டெடுக்கணும்? அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. எதுக்கு தேவையில்லாம அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு? அவங்க சொத்தும் வேணாம், ஒண்ணும் வேணாம் தென்றல். அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னா, இரு தென்றல். அவங்களுக்கு நாம யாரு எப்படிப்பட்டவங்கலாம் நல்லா தெரியும். தெரிஞ்சுமே கடைசி வரைக்கும் இந்த மாதிரி வாலாட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்ப தேவையில்லாம அங்க போய் தங்கறதுனால அங்க இருக்கிறவங்களுக்கும் தேவையில்லாத தர்ம சங்கடம். அது நமக்குமே ஒரு மாதிரியா தான் இருக்கும். வேண்டாம் தென்றல். அத்தை, நீங்க ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? உங்களை எதிர்த்து பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நாம அவங்க பண்ற வேலைக்கெல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி போறதுனால்தான் அவங்க நம்மள தேடி தேடி வந்து தொந்தரவு பண்றாங்க. இப்ப கூட நல்லவங்க மாதிரி நடிச்சு டிராமா பண்ணி அங்க இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சுட்டாங்க. அங்க இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாம நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களால்தான் எங்களுக்கு வேலை போச்சு. அதனால்தான் நாங்க ஆகாஷ தேடி அவரோட கம்பெனில பார்ட்னரா சேர்த்துக்க சொல்லி சூழ்நிலையே உருவாச்சு. ஆமாம்மா, ஆகாஷ் எங்களை பார்ட்னரா சேர்த்துக்கிட்டதுல ஆண்டாள் பாட்டிக்கு முழு விருப்பம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு ஆகாஷ் சொல்றாரு. அவங்க என்ன நோக்கத்துக்காக ஏத்துக்கிட்டாங்கன்னு எங்களுக்கு புரியவே இல்லம்மா. அவங்களுக்கு ஏதோ உள்நோக்கம் கண்டிப்பா இருக்குமா. அந்த உள்நோக்கம் என்னன்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் ஃபியூச்சர்ல அவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் வராம நம்ம எச்சரிக்கையா இருக்க முடியும். அவங்களோட உள்நோக்கம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும்னா நாம அங்க போய் தங்கினாதான் சரியா வரும். இங்க இருந்தா நமக்கு எதுவுமே புரியாது. அதனால்தான் சொல்றேன், நம்ம அங்கேயே போய் தங்கலாம் அத்தை. அம்மா வாங்கம்மா, நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம்ல. எங்களுக்கு மட்டும் அங்க போய் தங்கணும், அங்க வசதியா வாழணும்னு ஆசையா என்ன? அந்த பாட்டிக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். அதே நேரத்துல அந்த பாட்டியால நமக்கு எந்த பிரச்சனையும் வராம எச்சரிக்கையா இருக்கணும். அதனாலதாம்மா நம்ம அங்க போய் தங்கலாம்னு சொல்றோம். புரிஞ்சுக்குங்கம்மா. நீங்க இவ்ளோ சொல்றதுனால நீங்க 2 பேரும் மட்டும் போய் அங்க தங்குங்க. நான் இங்கே இருந்துக்கிறேன். நீங்க மட்டும் இங்க எப்படி தனியா இருப்பீங்க? வாங்க அத்தை, நம்ம 3 பேர் அங்க போய் தங்கலாம். இல்ல தென்றல், நாம 3 பேரும் ஒரே நேரத்துல போய் அங்க தங்குனா சில பேருக்கு தேவையில்லாத சங்கடத்தை கொடுத்துரும். சில பேர்னா நீங்க யார சொல்றீங்க? நீங்க அங்க தங்குனா மாதவியத்தை ஃபீல் பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறீங்களா? சரி அத்தை, உங்க சங்கடம் எங்களுக்கு புரியுது. இப்போதைக்கு நாங்க 2 பேரும் அங்க போய் தங்குறோம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க வந்துடணும், சரியா? அத அப்புறமா பாத்துக்கலாம். இப்போதைக்கு நீங்க 2 பேரும் கிளம்புங்க. சரி அத்தை, நாங்க போய் எங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தோம். சரி. அத்தை, அம்மா, ஆசீர்வாதம் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வர அத்தை. வா. பாயசம் எடுத்துக்கங்க தாத்தா. தேங்க் யூ. வெல்கம். என்ன விசேஷம் இன்னைக்கு? திடீர்னு பாயசம் எல்லாம் செஞ்சிருக்கீங்க? அதுவா பாட்டி, அது என்னன்னா சித்து மாமாவ
ஆகாஷத்தான் அவருடைய கம்பெனில பார்ட்னரா சேர்த்துக்கிட்டாருல்ல, அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக தான் ஆகாஷத்தான் பாயாசம் செய்ய சொன்னாரு. என்னத்த, உங்களுக்கு இது சந்தோஷமான விஷயம் தானே? ஆ, ஆமாமா, சந்தோஷமான விஷயம்தான். பாட்டி, ஏன் பாட்டி பாயசத்தை வச்சிட்டீங்க? நாம நல்லவளா இருக்கிறது ரொம்ப தப்பா போச்சு. அதனால நிறைய தொந்தரவுலாம் சந்திக்க வேண்டியிருக்கேன். பாட்டி, ஏன் நல்லா இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. சூடா இருந்துச்சு, அதான் அப்புறம் குடிக்கலான்னு வச்சுட்டேன். சரி பாட்டி, ஓகே. அக்கா, அக்கா, வாங்க சித்து. என்ன பாட்டி, 1000 தான் இருந்தாலும் நீங்க பெரிய மனுஷி. எங்களை பார்த்ததும் எதுக்கு எந்திரிச்சீங்க? பாட்டி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எதுக்கு என்கிட்ட இப்போ ஆசீர்வாதம்லாம் வாங்குறீங்க? நீங்க இப்ப முழுசா திருந்தி நல்லவங்களா மாறிட்டீங்கல்ல, அதான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படியா? என்ன நீங்க 2 பேரும் ஏதாவது வெளியூருக்கு கிளம்பிட்டீங்களா? பேகும் கையுமா வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல பாட்டி, சித்துவ கம்பெனில பார்ட்னரா சேர்த்துக்கிட்டதுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டீங்களாமே. ஆகாஷ் தான் சொன்னாரு. ஆமாமா, சந்தோஷம்தான். சரி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. பேக் எடுத்துக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? பாட்டி, கிளம்பலாம்ல, வந்திருக்கோம். ஆ, ஆகாஷ் சித்துவ கம்பெனில பார்ட்னரா சேர்த்துக்கிட்டதுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க இல்லையா? அதான் ஆகாஷ் எங்களை இங்கேயே வந்து தங்கிக்க சொல்லிட்டாரு. இந்த ஆகாஷ் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறானே. அதான் ஆண்டாள் பாட்டி நல்லவங்களா மாறிட்டாங்கல்ல, எங்களையும் பேரம்பேத்தியா ஏத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறமும் நாம ஏன் தனித்தனியா பிரிஞ்சிருக்கணும்? எல்லாரும் ஒரே வீட்ல ஒன்னா கூட்டு குடும்பமா இருக்கலாம்னு தென்றல் சொன்னாங்க. அதான் தென்றல் சொன்னதும் எனக்கும் சரின்னு பட்டுச்சு. அதான் பேக் எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டோம். என்ன பாட்டி, நாங்க இங்க வந்து தங்கறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? எனக்கு என்னமா பிரச்சனை இருக்க போகுது? நானே உங்களை இங்க வந்து தங்க சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ள ஆகாஷ் முந்திக்கிட்டான். பாத்தீங்களா, சொன்னேன்ல, நீங்க இங்கேயே வந்து தங்கினா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னோட ரிக்வெஸ்டை ஏத்துக்கிட்டு நீங்க எவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. ஆமாப்பா, உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல முடிவு தான். நீங்க இங்க வந்து தங்குறதுனால எங்க எல்லாருக்குமே சந்தோஷமா தான் இருக்கு. வந்தது வந்தீங்க, உங்க கூட சாரதாக்காவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே. அதானே, சாரதாவை ஏமா கூட்டிட்டு வரல நீங்க? அத்தையும் நாங்க கூப்பிடதான் செஞ்சோம். ஆனா அங்க வீட்ல பொருள் எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு உடனே கிளம்பி வர முடியாது இல்லையா? அதனால முதல்ல நீங்க 2 பேரும் போங்க,
அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு நான் வரேன் அப்படின்னு சொல்லி அத்தை எங்களை மட்டும் அனுப்பி வச்சிருக்காங்க. பாட்டி, ஏன் அமைதியா இருக்கீங்க? தென்றல் சித்து இங்க வந்ததுல உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம் தானே? ஆமாப்பா, ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். சரி ப்ரோ, வாங்க உங்க ரூம் காட்டுறேன். வாக்கா. என்ன ஜோசியரே, நடக்கிறதெல்லாம் ஏடாகுடமா நடந்துகிட்டு இருக்கே. ஏற்கனவே அந்த நிலா ஆகாஷுக்கு பொண்டாட்டியாகி என் வீட்ல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பத்தாததுக்கு அந்த சாரதா கூட சேர்ந்துகிட்டு என்ன முடிஞ்ச அளவுக்கு கேவலப்படுத்தின அந்த தென்றலும், நான் பேரனா ஏத்துக்காத அந்த சித்துவும் இப்ப என் வீட்டுக்குள்ள வந்து உரிமை கொண்டாடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த சாரதாவும் என் வீட்டுக்குள்ள வந்துருவா போல இருக்கு. முதல்ல அந்த தென்றலையும் சித்துவையும் என் வீட்டை விட்டு நான் துரத்தியே ஆகணும். அவங்க போயிட்டா அதுக்கப்புறம் சாரதாவும் என் வீட்டுக்குள்ள வரமாட்டா. தென்றலையும் சித்துவையும் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஏதாவது நல்ல யோசனை இருந்தா சொல்லுங்க. அம்மா, நீங்க இப்ப ஆத்திரத்துல எல்லாத்தையும் தப்பு தப்பா யோசிக்கிறீங்க. பதட்டப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா. என்னன்னு சொல்லுங்க. பழ நழுவி பால்ல விழுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ அது உங்க கையில விழுந்திருக்குமா? புரியலையே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க ஆயுள் விருத்திக்கு தென்றலோட ஜாதகம்தான் ரொம்ப பொருத்தமானது. அந்த பொண்ணோட ஜாதக ராசிப்படி உங்க பேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குறைஞ்சது ஒரு 6 மாசமாவது உங்க வீட்டுக்குள்ள வந்து மருமகளா வாழணும். அப்பதான் உங்க ஆயுள் விருத்திக்கு எந்த பங்கமும் வராம இருக்குமா? உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களோட ரத்த உறவான உங்க பேரன் சித்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தென்றல் உங்க வீட்டுக்குள்ள மருமகளா வந்துட்டா. அந்த பொண்ணு உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உங்க உயிருக்கு உத்தரவாதம். அதனால அந்த பொண்ணு உங்க வீட்டுல இருந்து துரத்துற முடிவை தயவு செய்து கை விட்டுருங்கம்மா. என்ன அம்பலவாணன், நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கோவப்படாதீங்கம்மா. உங்க உயிரை காப்பாத்த எனக்கு இதை தவிர வேற நல்ல யோசனை தோணவே இல்லை. இனிமே நீங்க தான் யோசிக்கணும். நான் வரேம்மா. வெரி குட், வெரி குட், வெரி குட். இருங்க. எங்க தென்றல் வந்திருக்கா? நிலா, அம்மா. வாங்க சம்பந்தியம்மா. வணக்கம் சம்பந்தி. வாங்க சம்பந்தி. ரொம்ப சந்தோஷம். வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. வாங்க மாமா. அது சும்மா நிலாவை மாப்பிளையும் பாத்துட்டு போலான்னு வந்தோம். வந்த இடத்துல தென்றலும் சித்து மாப்பிளையும் எங்களுக்கு முன்னாடி வந்திருக்காங்க போல இருக்கு. ஆமா, என்ன நீங்களும் நிலாவை பாத்துட்டு போலான்னு வந்திருக்கீங்களா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அக்காவும் சித்து மாமாவும் இப்ப எங்க கூடவே வந்து தங்கிட்டாங்க.
அப்பா என்னப்பா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா அது என்ன இந்த சின்ன பிள்ளை மாதிரி என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்ன ஏதுன்னு வெறுங்கையோட வரக்கூடாதுன்னு வரும்போது பூ வாங்கிட்டு வந்தோம். நாங்க பிடிங்க திரும்ப. நிலா சரியா வச்சுக்க, கீழே கீழே விழுந்துற போகுது. சரி திரும்ப தின்ற. வந்துட்டல, இனிமேதான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது.